அண்ணாமலை முதல்ல எடுத்த ஸ்டாண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து கட்சியின் மேலிடம் வந்து யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. எந்த இடத்துல மோடிக்கும் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த இடத்துல அந்த முறிவு ஏற்பட்டு கட்சியை விட்டு அவர்களோடு பயணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது கட்சியில வந்து அவர் வந்து இருந்தாலும் தலைமையில் அவர் இருந்தால் அவங்களோட வந்து பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையுடைய தலைமை வந்து ஏற்புடையதாக இருக்காது என்று கருதியதனால் நயினார் நாகேந்திரனை தலைவராக போட வேண்டிய சூழ்நிலை. ஆனா அண்ணாமலையை வந்து டெல்லியில ஏதோ ஒரு எம்பியாவோ அல்லது ஏதோ ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராவோ அல்லது ஏதோ ஒரு கட்சியோட முக்கிய பொறுப்புலையோ அண்ணாமலையை அமர வைக்கப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அந்த பேச்சு என்ன ஆச்சு? அண்ணாமலையுடைய ரசிகர்கள் அல்லது அண்ணாமலையுடைய ஃபாலோயர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. அரசியலுக்கு வந்து போலீஸ்காரவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு இருந்த நிலைமையில கவர்னராக போடுவாங்க, அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனராக போடுவாங்க, ஹியூமன் ரைட்ஸில் போடுவாங்க. அரசியலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரன் வந்தால் இங்கே இருக்கிற திருடனுக்கெல்லாம் பயம். நாங்கள் யாரெல்லாம் கைது செஞ்சோமோ, யாவனையெல்லாம் ரிமாண்ட் பண்ணமோ அவனெல்லாம் மந்திரி ஆயிடும்.